ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன சின்ன டிப்ஸு, கிச்சனுக்கு தேவையான முக்கியமான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு டேபிள் தான். ஒரு டிவி பக்கத்தில் ஒரு டேபிள் வச்சுருக்கேன். அது எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த குப்பையை க்ளீன் பண்ண போகிறேன். எப்படி க்ளீன் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது எவ்வளோ குப்பையாக இருக்கு பாருங்கள். அந்த டேபிளில் நான் எவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாலும் ஒரு 2-3 நாளில் இவ்வளோ குப்பை சேர்ந்துருது. எங்கேருந்தா வருமோ தெரியலைங்க. எனக்கு தான் வருதா, உங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. பாருங்கள், எல்லா குப்பையும் அள்ளி கீழே போட்டாச்சு. எல்லா டேபிள் பொருளையும் எல்லாம் க்ளீன் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம மேலே வச்சிடலாம். எல்லாம் தூசியும் நிறையா ஆகிடுச்சு. நான் க்ளீன் பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப தூசியாகவும் இருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் அடுக்கி விட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு இந்த டேபிள் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். அவ்வளோதான், அடிக்காச்சு, க்ளீன் ஆகிடுச்சு. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள். முதல்ல ரொம்ப கச்ச கச்சன்னு இருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு, கொஞ்சம் நீட்டாகவும் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து டிப்புக்கு போகலாமா? டிப்பை பார்த்துருவோம். டேபிள் க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம டிப்புக்குள்ளே போயிடுவோம். டிப்பு என்னன்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து கோல்டு செயின் தாங்க எடுத்திருக்கேன். இந்த கோல்டு செயினில் இந்த கொக்கி வந்து நமக்கு சரியாக மாட்டியிருக்குமா மாட்டலையான்னு ரொம்ப டவுட்டாக இருக்கும். திடீர்னு கொக்கி நகர்ந்துருச்சுன்னா பவுனு விற்கிற விலைக்கு கீழே விழுந்துருச்சுன்னா போச்சு. அதனால் நீங்கள் குழந்தைக்கோ இந்த மாதிரி செயின் போடுறப்ப இந்த மாதிரி டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்து அந்த கொக்கியில் நல்லா சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி இது டிரான்ஸ்பரண்ட் டேப்பு தான். அது சுற்றினா கூட உங்களுக்கு அசிங்கமாக தெரியாது. ஆனால் வந்து இப்படி சுற்றுறதுனால 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து கொக்கி அவுந்து விழாமல் பாதுகாத்துக்கலாம். இன்னொன்று முடியில் சிக்கிக்கும். நமக்கு நிறையா அந்த முடியில் சிக்காமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்கி நம்ம இழுக்கிறப்ப கொக்கி அவுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் முடியிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கும் இது டிரான்ஸ்பரண்ட்டாக கொஞ்சமாக எடுத்து அந்த கொக்கியை மூடுற அளவுக்கு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுருங்க. ஆனால் வந்து இது அசிங்கமாக தெரியுமான்னு நினைக்காதீங்க. அது அந்தளவுக்கு தெரியாது. லைட்டாக தான் நம்ம சுற்றுறோம். அதனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால தெரியாது. இதை நீங்கள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செயின் போடும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே நம்ம குழந்தைகள் போட்டுட்டு அவுந்து விழுந்துமோன்னு பயந்துகிட்டே இருப்போம். அப்படி பயப்படணுன்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி டேப்பை மட்டும் சுற்றி விட்டுருங்க. இதுலேயே நம்ம கோல்டன் கலர்லேயும் டேப் வருது. அந்த கோல்டு செயின் மாதிரியே அந்த மாதிரி டேப் இருந்தால் கூட நீங்கள் அதை வாங்கி கூட சுற்றி விடலாம். நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப்பு தான் இருந்து அதை சுற்றி விட்டுருக்கேன். இப்போ வந்து நான் வாட்டர் கேன் தான் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் கேனை வச்சு ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோம். என்னென்னு பார்ப்போம். இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 பங்கு அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம இந்த மூடியில் குட்டி குட்டியாக ஓட்டை போட்டுடலாங்க. சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுருவோம். அதில் வந்து தண்ணி வர்றதுக்காக. நம்ம வந்து அடுப்பில் ஹீட்டில் ஏதாவது கம்பியை காய வச்சு போட்டோம்னா டக்குன்னு ஓட்டை விழுந்துடும். சின்ன கம்பியை போட்டுக்கிடுங்க. அதனால் சின்னதாக விழுவும் ஓட்டை. அவ்வளோதான், போட்டாச்சு. இதில் வந்து நம்ம அதில் கயிறு கட்டுறதுக்கு இந்த டப்பாவிலே 2 ஓட்டை போட்டுடலாம். இதை கயிறை கட்டி நம்ம இந்த டேப்பில் தாங்க மாட்ட போகிறோம். இதை ஓட்டை போட்டு கயிறு போட்டு நம்ம டேப்பில் மாட்டி இதை செட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். கயிறை உள்ளட்டு கட்டிடலாம். சின்ன ஓட்டையாக போட்டதுனால வரல. நான் அவ்வளோதான், நூல் தான். கம்பி கூட நீங்கள் கட்டிக்கலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு கட்டிங்க. நான் இன்றைக்கி நூலை வச்சு தான் கட்ட போகிறேன். இதை நம்ம டேப்பில் எடுத்து கட்டிடுவோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு ஆர்கனைசர். பார்க்கலாம். இந்த டேப்பில் நம்ம கட்டி விட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு நமக்கு தண்ணி ரொம்ப ஸ்பீடாக வரும். இதில் இப்படி நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணி சூப்பராக வரும். நமக்கு தண்ணி கழுவுறதுக்கும் சூப்பராக க்ளீனாக நீட்டாகவும் விழும். நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி கட்டிடுங்க.
அவ்வளோதாங்க. அங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். நமக்கு வந்து ஒவ்வொன்றும் ரொம்ப டேப்பு உள்ளே இருந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து டேப்புக்கு தண்ணி நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு டிஸ்டர்பாக ரொம்ப தள்ளி வராத மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இழுத்து மாட்டிக்கலாம். அதனால் ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேப்பில் இந்த மாதிரி மாட்டுறதுனால உங்களுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் லைட்டர்லாம் நமக்கு டக்குன்னு ஸ்பார்க் வராது. அப்படி ஸ்பார்க் வராதப்போ அதுக்குள்ளே நிறைய டஸ்ட்டு சேர்ந்தாலும் நமக்கு வந்து ஸ்பார்க் வராது. அந்த ஈரத்தன்மை அதுலேயே இருக்கும். அதை இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துக்கோங்க. பட்ஸ் எடுத்துட்டு லைட்டாக தோண்டி அந்த ஈரப்பதத்தை எல்லாம் நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா கூட சூப்பராக அது மறுபடியும் ஒர்க் ஆகிடும். அந்த ஹீட்டு அந்த ஈரப்பதம் தான் நமக்கு அதில் நின்று அந்த ஸ்பார்க் வராது. நம்ம அப்படியே லைட்டர் அடிச்சுட்டு அப்படியே ஓரமாக எங்கேயா வச்சு அதில் தண்ணி ஏதாச்சும் பட்டு இப்படி ஆகிடுங்க. அதனால் லைட்டாக அந்த பட்ஸ் எடுத்து நல்லா உள்ளே இருக்க ஈரப்பதத்தை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக வெயிலில் வச்சுட்டு ஸ்பார்க் பண்ணி பாருங்கள். சூப்பராக லைட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அவ்வளோதாங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப்பு பார்த்துருவோம். நம்ம வீட்டிலலாம் உட்டன் கரண்டி நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு நம்ம தேவைப்படாதப்போ அது வந்து ஒரு மாதிரி பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஆகிடும். அது வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த உட்டன் ஸ்பூனில் ஒரு லைட்டாக ஒரு காட்டன் துணியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த கரண்டி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்ருங்க. எல்லா இடமும் அப்ளை பண்ணி விட்டு வைங்க. அப்படி வச்சிங்கன்னா கரண்டி கூட கொஞ்ச நாள் வரும். எப்போவுமே பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். நல்லா அந்த பளபளப்பாக இருக்குங்க. எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப்பு பார்ப்போமா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வாழைப்பழம் சீப்போடு வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம வந்து சீப்போடு வைக்கிறனால நம்ம அப்படியே பிச்சு சாப்பிட்றனால ஒவ்வொரு நேரம் நல்லா பழுத்துருச்சுன்னா பழம் வராமல் அந்த காம்பு மட்டும் அந்த கிள்ளி பழமும் உதிர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம 1 பிக்கிறோன்னு 2 பிச்சிருவோம். அப்புறம் ஒரு பழம் வேஸ்ட்டாக கிடக்கும். அப்படி இல்லாமல் ஆகிறதுக்கு நம்ம பழத்தை வாங்கிட்டு வந்து நல்லா பழுக்காமல் தான் வாங்கிட்டு வருவோம். அப்போவே நீங்கள் இதை ஒன்றா உதிர்த்து ஒரு பேசனில் போட்டு வச்சுருங்க, ஒரு டப்பாவில். அப்போனா வந்து பசங்க சாப்பிட்டாலும் ஒன்றா எடுத்து சாப்பிடுவாங்க. பழம் ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது. இல்லாட்டி நம்ம அப்படி வைக்கிறனால நமக்கு 1-2 வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா பழம் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்லாம். பழம் வந்து நல்லா நீட்டாகவும் இருக்கும். சின்ன பசங்க வந்து பிச்சு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, அவங்களே எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பழம் வாங்கிட்டோன்னு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக இது சின்ன டிப்பாக இருந்தாலும் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்க வரேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. எனக்கு இவ்வளோ நாள் கொடுக்குற சப்போர்ட்டு இன்னும் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய், see you.